திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் திரைப்பட நடிகர் யோகி பாபு சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்த நிலையில் ரோப்கார் மூலம் மேலே சென்று சுவாமி தரிசனம் செய்தார். யோகி பாபு மலைக்கோயிலுக்கு வருகை தந்ததை அறிந்த பக்தர்கள் பலரும் முந்தியடித்து அவருடன் புகைப்படம் எடுக்க முயன்றதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூங்கில் துறைப்பட்டு இளையாங்கண்ணி கூட்டுச்சாலையில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். மூங்கில் துறைப்பட்டு பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது அவ்வழியாக வந்த 3 பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் இன்ஸ்டாகிராம் மூலம் கஞ்சா விற்பனை செய்யப்பட்டது தெரிய வந்த நிலையில் அவர்களிடம் இருந்து 500 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த கஞ்சனூர் புதுக்காடு பகுதியில் உள்ள விளைநிலங்களில் வனப்பகுதியில் இருந்து காட்டுப்பன்றிகள் புகுந்து தக்காளி, நிலக்கடலை உள்ளிட்ட பயிர்களை நாசம் செய்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட வனத்துறை மற்றும் வேளாண்மை துறை சார்ந்த அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து விவசாயிகளின் வாழ்வாதாரம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்து செய்தியாளருக்கு பேட்டியளித்துள்ளனர். எல்லாமே கிளியர் புடிங்கி எல்லாம் வேஸ்ட் பண்ணி நாசப்படுத்திடுச்சு. 10 நாளா தொடர்ச்சியா அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கு. நாங்களும் என்னென்ன முயற்சி பண்ணி டார்ச் எல்லாம் அடிச்சு பட்டாசு அடிச்சு விரட்டி பார்த்தோம், ஒன்றும் முடியல. அரசாங்கம் எங்களுக்கு உதவி பண்ணி மின்சார வேலி அமைச்சு கொடுக்கணும். இதுக்கான நஷ்டீடையும் அரசாங்கம் கொடுக்குமாறு கேட்டுக்கிறோம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே திருத்தங்கலில் செல்வராணி என்பவரது வீட்டில் இருந்த சமையல் சிலிண்டரில் இருந்து வெளியேறிய கேஸ் கசிவால் தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் தகவல் அறிந்து வந்த சிவகாசி தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்த நிலையில் இச்சம்பவம் குறித்து திருத்தங்கல் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 இளைஞர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ரோந்து பணியில் போலீசார் இருந்தபோது ராஜலிங்கம், அட்சயகுமார், கணேஷ்குமார் ஆகிய 3 விசாரணை செய்த நிலையில் அவர்களிடம் இருந்து 1 கிலோ 140 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் குறை தீர்க்கும் முகாமில் 33 மனுக்கள் பெறப்பட்டு 7 மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநகர துணை பொறியாளர் சரவணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட நிலையில் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய மேயர் ஜெகன் பெரியசாமி 206 பூங்காக்கள் புதிதாக உருவாக்கப்பட்டு வருகிறது என தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் பணிபுரியும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு உரிய நேரத்தில் சம்பளம் வழங்காமல் இருப்பதால் கௌரவ விரிவுரையாளர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் விரிவுரையாளர்களை மரியாதை குறைவாக நடத்துவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தென்காசியில் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் ஜெயபாலன் தலைமையில் 30க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர். திமுக இருமொழி கொள்கைக்காக போராடி வரும் நிலையில் தங்களை தெற்கு மாவட்ட திமுகவில் இணைத்துக் கொண்டதாக இளைஞர்கள் தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் கேந்துரை தூணேரி சாலையில் இரவு நேரத்தில் சிறுத்தை ஒன்று கடமானை வேட்டையாடி உண்ணும் வீடியோ காட்சிகள் வெளியாகி அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து இரவு நேரத்தில் நடமாடும் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என வனத்துறையிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் SLB அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் 6வது புத்தக கண்காட்சி சிறப்பாக தொடங்கியது. இந்த புத்தக கண்காட்சியை குமரி மாவட்ட ஆட்சியர் மீனா மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் ஆகியோர் துவக்கி வைத்தனர். புதுச்சேரி மாவட்டம் காரைக்காலில் மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய இலங்கை கடற்படையை கண்டித்தும், இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை மீட்க நடவடிக்கையை மேற்கொள்ளாத மத்திய மாநில அரசை கண்டித்தும் மீனவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் மீனவர்களின் ரேஷன் கார்டுகளை ஆட்சியரிடம் ஒப்படைக்கும் போராட்டத்தில் நாளை ஈடுபட போவதாகவும் தெரிவித்தனர். நாங்கள் வரும் வெள்ளிக்கிழமை என்று ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு இவைகளை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கலாம் என்று எங்கள் 11 கிராம மீனவ பஞ்சாயத்தர்கள் மற்றும் பொதுமக்கள் சேர்ந்து முடிவெடுத்துள்ளோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.